வணக்கம். நெருப்பு தமிழன். இந்தியாவும் பாகிஸ்தானும் விளையாடுறாங்க. ஒரு காலத்துலலாம் பாகிஸ்தான் அணி அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குங்க அந்த டீமு. அவங்கள்ட்ட என்னங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ் என்ன, ஸ்பின் பவுலர்ஸ் என்ன, நல்ல எப்படி அதிரடியான பேட்ஸ்மேன்ஸ் என்ன, எப்படி இருந்த அணி இப்படி ஆயிடுச்சுங்கிறதுக்கு இன்றைக்கி இருக்குது. இதில் வேற அவங்க கை வேற கொடுத்துக்கிறது இல்லையா. பாகிஸ்தானில் இருக்கிற முறை அதாவது ஏதோ பீடா வாயில் போட்டு மென்னுக்கிட்டு இருக்கிற மாதிரி வாயை சும்மா வச்சுக்கிட்டு இருக்க முடியாமல் ஏதாவது அடித்து விட்றானுங்க. அவதை அடிப்போங்கிறான், இதை அடிப்போங்கிறான், இப்படி பண்ணுவோங்கிறான், அப்படி பண்ணுவோங்கிறான். கடைசியில் அவன் பேசின பேச்சு பூரா கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போச்சு. அந்த வாயை சும்மா வச்சுக்கிட்டு இருக்க முடியாமல் எந்த விதமான அடிப்படை தகுதியும் இல்லாமல் அவன் பூரா UAE கூட போய் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறான். அவன் கூட வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறான். அப்படி ஒரு கேவலமான நிலைக்கு இன்றைக்கி பாகிஸ்தான் இன்னி போயிடுச்சுன்னு நினைக்கும் போது உண்மையிலேயே வேதனையாக இருக்குங்க. என்ன ஒரு 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 பிளேயரை வச்சுருந்த ஒரு நாடு, எப்படிப்பட்ட ஒரு அணி இவ்வளவு கேவலமான நிலைக்கு போயிருச்சு. இந்த ஆசியா கப்பை அதிகமாகவே இந்த ஆசியா கப்பை வாங்கின நாடு இந்தியா தான். 2வது இடத்துல இலங்கை இருக்குது, 3வது இடத்துல தான் பாகிஸ்தான் 2, 3 தான் வாங்கியிருக்கு. இப்போ இப்படி பாகிஸ்தான் வாக்கர் யூனிஸ், வாசிம் அக்ரம்னு இருந்து சையத் அன்வர்னு இருந்த ஒரு அணி இப்படி கேவலமாக போச்சு. இதில் வேற அவன் கை வேற கொடுக்க மாட்டானா. இவன் கையை யார் கேட்க போகிறது? இவன் கையை கொடுன்னு யாரும் கேட்க போகிறாங்களா? இவனே சீப்பட்டு போய் நிற்கிறான். ஒரு அணி இப்படி இருந்த அணி, ஒரு இப்போ இலங்கை அணி எந்த அளவுக்கு எப்படி இருந்த அணி எப்படி நாசமாக போச்சோ அதே மாதிரி பாகிஸ்தானும் இப்படி நாசமாக போய் கடைசியில் இவங்கனால சுண்டல் வித்து கூட பிழைக்க முடியாத அளவுக்கு ஒரு கேவலமான நிலைக்கு தள்ளப்படுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. தங்களுடைய திமிரால் அப்படியே பாகிஸ்தான்னா அந்த உணர்வு இருக்கும், அவங்கக்கிட்ட ஒரு திமிர் இருக்கும். அந்த திமிருங்கிறது அவர்களினுடைய திறமைக்கான திமிராக இருக்கும். ஆனால் இவன்கிட்ட திறமையும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் திமிரை மட்டும் வச்சுக்கிட்டு இவன் என்ன பண்ண போகிறான்? வாய்களையே பேசிட்டு வாயில வட சுட்டுவிட்டு கடைசியில் இந்த அரண்டவனுக்கு இருண்டதை கண்டாலாம் ஒரு மாதிரி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி கடைசியில் இவனுங்க இப்படி அநியாயமாக நாசமாக போயிட்டானுங்க. பாகிஸ்தானை நிற்கும்போது ஒரு பக்கம் ஒரு விளையாட்டு வீரராக எனக்கு கவலையாகத்தான் இருக்குது.